யூரிக் கிரியேட்டின் அளவு குறையவே அப்படின்னு சொல்றீங்களா? இதனால வாரத்துக்கு 2 முறை 3 முறை பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். உடல் சோர்வாயிருச்சு, எனக்கு வாமிட் வர ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, உடல் தேகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்களா? கவலையோடுங்க. நான் சொல்றேன், இந்த மூலிகையும் இந்த கடசருக்கையும் சேர்த்து நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கிரியேட்டின் அளவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியா குறையும், யூரியா அளவும் படிப்படியா குறைந்து வர்றதை நீங்க கண் கூட பார்க்கலாம். அது என்ன மூலிகை, அது எப்படி நம்ம பயன்படுத்துறது, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நலமுடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சரவணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி மருத்துவத்தை பத்தி பார்க்க போறோம்னா, கிட்னி சம்பந்தமான ரோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிட்னி சம்பந்தமான ரோகங்கள் வருவதற்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உணவுகள் மேல் உணவுகள் எடுக்கிறதுனாலையும், அதாவது உடல்ல வாயுடைய தேக்கம் அதிகமா இருக்கிறதுனாலையும், வாயு பாத்தீங்கன்னா வாதமா மாறுறதுனால பாத்தீங்கன்னா சித்தர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா வாதம் அதிகமாவது செயலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பிபிக்கு மாத்திரை எடுக்கிறதுனாலையும் சுகருக்கு மாத்திரை எடுக்கிறதுனாலையும் கூட பாத்தீங்கன்னா இந்த கிட்னி சம்பந்தமான ரோகங்கள் வரலாம். மிக முக்கியமா சொல்ல போனா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை மிக முக்கியமா சொல்ல போனா வேர்வை, ரெண்டாவது பாத்தீங்கன்னா மழம், மூன்றாவது பாத்தீங்கன்னா ஜலம், அதாவது நீர் அப்படின்னு சொல்லலாம். இது மூன்றுமே ஒரு மனிதனுக்கு சரியான நேரத்தில் அளவுல பாத்தீங்கன்னா வெளியே வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிட்னி சம்பந்தமான ரோகங்கள் வராது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தன் உடலை கழுவி கொள்வதற்கு, தன் உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு நேரம் இல்லைன்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சார் பேதிக்கு எடுத்தீங்களா அப்படின்னா, பேதிக்குன்னா என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா உடல் கழிவுடைய தேக்கம் அதிகமாக, வாயு அதிகமாகி, வாதம் அதிகமாகி ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கப்படுது. அதுல மிக முக்கியமா சொல்ல போனா கல்லீரல், கிட்னி, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, கிட்னி சம்பந்தமான ரோகங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கிரியேட்டின் அளவு பாத்தீங்கன்னா அதிகமாயிரும், யூரியா அளவு பாத்தீங்கன்னா அதிகமாயிரும். 40க்கு மேல உங்களுக்கு யூரியா அளவு பாத்தீங்கன்னா அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா கை கால் வீக்கம் வந்துடும். கிரியேட்டின் அளவு பாத்தீங்கன்னா ஒரு 5 வந்துருச்சுன்னா 6 வந்துருச்சுன்னா உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நீங்க டயாலிசிஸ் பண்ணிருந்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த மூலிகையை நீங்க பயன்படுத்திட்டு வரும்போது வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ற அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா அதுல விடை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாமருந்து தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா என்னுடைய கையில் இருக்கிறதான மூக்கரட்டை. இந்த மூக்கரட்டை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மூக்கரட்டை. இது சாரணையும் உண்டு. நம்ம சாரணையை தவிர்த்து இந்த மூக்கரட்டையை நம்ம பயன்படுத்தும். மூக்கரட்டை எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா வளரும், நல்ல லென்த்தா வளரும். சாரணை பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேல வளரும். நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க, சார் சாரணைக்கும் சாரணைக்கும் மூக்கரட்டைக்கும் எங்களுக்கு வித்தியாசம் காண்பீங்கன்னு சொல்றீங்க. இந்த சாரணை என்பது ரொம்ப ஹைட்ட ஒரு 1 அடி மட்டும் வளரும். ஆனா இந்த மூக்கரட்டை பாத்தீங்கன்னா கீழே படர்ந்து நிற்கும். அது இல்லாம இந்த மூக்கரட்டில் இது போல சிவப்பு கலர் பூவிடும். இலை பாத்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். சாரணையில பாத்தீங்கன்னா முன்னாடி கூர் இருக்கும், கூர்மையாக இருக்கும். இதை நீங்க இனம் கண்டு கொண்டு இந்த மூக்கரட்டையை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, எடுத்து பிட்டவில் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா என்னுடைய கையில் இருக்கிறதுனா சிறு நெரிஞ்சல். அது இல்லாம அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா பூனமிசை. இந்த மதியத்துல மட்டும் நல்லா உங்களுக்கு பூவிடும். இந்த பூனமிசை ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி என்று சொல்லக்கூடியது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இதோடு துத்தி கட்டை ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அதிமதுரம் 50 கிராம், சதகுப்பை 50 கிராம், லவங்கப்பத்திரி ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். சிறுநாகப்பூ பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். ஏலம், ஏலக்காய் அல்லது ஏலரிசி. இன்னைக்கு ஏலக்காய் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் எடுக்கலாம். ஏலரிசி எடுத்தீங்கன்னா ஒரு 10 அரிசி எடுத்து இது எல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த மூக்கரட்டையும் இது எல்லாம் சம அளவு எடுத்து சூர்ணம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சூர்ணம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இது எல்லாரும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம சேர்த்தக்கூடியது என்னன்னா, சிறுகன் பீளை என்று சொல்லக்கூடிய மூலிகையை ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் சம அளவு எடுத்து நீங்கள் சூர்ணம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் உணவுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், 1 ஸ்பூன் போடுங்க. 100 ml தண்ணி இல்லை 200 ml தண்ணி ஊற்றிங்க. நல்லா கொதிக்கட்டும். கொச்சிட்டு பின்னாடி அதை எடுத்து வச்சுக்கிட்டு இறக்கி வச்சுட்டு மிதமான சூட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா யூரிக் கிரியேட்டின் அளவு பார்த்தீங்கன்னா படிப்படியாய் குறையிறதா நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க, சார் இது எனக்கு இப்போ யூரிக் கிரியேட்டின் அளவு குறைஞ்சிருச்சு, எனக்கு சோர்வு இல்லை, டயர்னஸ் இல்லை, வாமிட் வருது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாகவே இது நம்முடைய சித்தர்களால் கொடுக்கப்பட்டது, நம்முடைய முன்னோர்களால் கீரையாக பயன்படுத்திட்ட ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இதை பயன்படுத்தி பாருங்க, பலன் பெறுங்க.
மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்கள் சந்திக்கு வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.